அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ இதில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இலக்கணம், தமிழ் இலக்கணம்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இதில் பார்க்க போகிறது 3வது இயல். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து தொகை நிலை தொடர் அப்படின்னா என்னன்றது பார்த்தோம். ஸோ ஒரு தொடர் மொழியில் 2 டைப் இருக்கும். தொகைநிலை தொடர்னு ஒன்று இருக்கும், தொகாநிலை தொடர்னு சொல்லி ஒன்று இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா தொகைநிலை தொடர் அப்படின்னா என்னன்னு சொல்லி அதில் பார்த்தோம். அதில் எத்தனை சப் கேட்டகரி இருந்துச்சு? 6 சப் கேட்டகரி வந்து அதில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போது தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். எப்படி தொகைநிலை தொடர்னா ஒரு உருபு ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சு வரும், மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை தொகைநிலை தொடர்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தொகாநிலை தொடரில் ஒரு எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில எந்த விதமான உறுப்புகளோட தேவையுமே இருக்காது. ஒன்று அப்படி இல்லாட்டா ஏதாவது உறுப்புகள் வந்திருந்தா கூட அது என்ன பண்ணும் அப்படின்னா வெளிப்பட்டு தான் வரும். ஒன்று வெளிப்பட்டு வரும் இல்லை அந்த எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில வந்து எந்த ஒரு உறுப்புகளோட தேவையும் நமக்கு இருக்காது. இந்த இடத்துல இந்த வார்த்தையை போட்டால் தான் இந்த இடத்துக்கு வந்து மீனிங் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. மதுரைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லும்போது அந்த கூங்கிற வார்த்தையை அந்த இடத்துல போட்டால் தான் மதுரை சென்றார் அப்படிங்கிற இடத்துல வந்து எனக்கு ஃபுல் ஃபார்மாக மீனிங் வருது. அதனால் அது வேற்றுமை தொகை அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம்ல, அது மாதிரி என்ன இருக்காது அப்படின்னா இந்த தொகாநிலை தொடர்களில் இருக்காது. ஒன்று அந்த எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில எந்த விதமான உறுப்புகளுடைய ஈடுபாடும் இருக்காது. அப்படி இல்லாட்டா ஏதாவது உறுப்புகள் வந்திருந்தா கூட எப்படி தான் வந்திருக்கும்? வெளிப்பட்டு தான் வந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை தொகாநிலை தொடர்னு சொல்லுவோம். தொகாநிலை அப்படின்னாலே வெளிப்பட்டு தான் வரணும், எதுவுமே மறைஞ்சு வராது. தொகாநிலை தொடரில் எதுவுமே மறைஞ்சு வராது. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியணும். எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்னன்னு சொல்லி தெரியணும். ஸோ இப்போ எழுவாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் இதெல்லாம் படிக்கும்போது வந்து இங்கிலீஷில் சப்ஜெக்ட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் படிக்கிறோம் இல்லையா? சப்ஜெக்ட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் படிக்கிறோம். யாரை சப்ஜெக்ட்னு சொல்லுவோம்? ஒரு செயலை செய்யக்கூடிய நபரை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இங்கே எழுவாய்ங்கிறது அப்படிதான், செயலை செய்யக்கூடிய நபராக இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம். செயலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். அந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த சொற்றொடரில் யார் செயலை செய்கிறாங்களோ அவங்க வந்து எழுவாயாக இருப்பாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள், ஆப்ஜெக்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுவாய்ன்னு சொல்லுவோம். இப்போ எழுவாய் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்யக்கூடிய நபர், அப்படி இல்லாட்டா ஒரு பொருள், அதை எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பயனிலை அப்படிங்கிறது என்னென்னா எழுவாயா யாரை கொடுத்துருக்காங்களோ அவர் வந்து செய்யக்கூடிய செயலை வந்து பயனிலைன்னு சொல்லுவோம். எழுவாயா யார் அந்த சொற்றொடரில் இருக்காங்களோ அவங்க செய்யக்கூடிய செயலை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டா எழுவாய் என்னவா இருக்காரு அப்படிங்கிறத குறிக்கிறதும் பயனிலை தான். எழுவாய் என்னவா இருக்காரு அப்படிங்கிறத குறிக்கிறதும் இல்லை எப்படி இருக்காரு எப்படிப்பட்டவர்னு சொல்லி எழுவாயை பற்றி குறிப்பிடுறதும் பயனிலையாக இருக்கும். எழுவாய் செய்யக்கூடிய செயலை சொல்கிறதும் பயனிலை தான். எழுவாய்னா என்ன, பயனிலைன்னா என்னன்றது புரியுதா? இந்த எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில எந்த விதமான உறுப்புகளும் மறைஞ்சு இல்லாமல் இல்லை எதுவுமே தேவையில்லாமல் நேரடியாகவே நமக்கு பொருளை கொடுத்துச்சு அப்படின்னா அதை தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்களேன், காற்று வீசியது, குயில் கூவியது, இதுக்கெல்லாம் இடையில வந்து எந்த விதமான ஒரு வார்த்தையும் தேவை கிடையாது. காற்றை வீசியது, காற்றால் வீசியது அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ண வேண்டாம், நம்ம சொல்ல வேணாம். காற்று வீசுதுன்னு சொன்னாலே காற்று வீசுது தான். இதுக்கு இடையில நம்ம பேசி பார்க்கும்போது என்ன வரல, இடையில எந்த வார்த்தையும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. குயில் கூவுதுன்னா குயில் கூவுதான், குயிலை கூவுகிறது அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, நம்ம எந்த விதமான உறுப்புகளும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி உறுப்புகள் சேர்க்கறதுக்கான அவசியம் இல்லாமல் ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும். இதில் பாருங்களேன், காற்று அப்படிங்கக்கூடியது எழுவாய், அது என்ன பண்ணுது, வீசுது. இந்த எழுவாய் செய்யக்கூடிய செயல், காற்று தான் எழுவாய், அந்த எழுவாய் செய்யக்கூடிய செயல் தான் வீசுறது. ஸோ வீசியது அப்படிங்கிறது பயனிலை. அதே மாதிரி தான் குயில் அப்படிங்கிறது எழுவாய், கூவியது அப்படிங்கிறது பயனிலை. இந்த மாதிரி எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில எந்த விதமான உறுப்புகளோட தேவையும் இல்லாத இடத்துல தொகாநிலை தொடர்கள் அப்படிங்கிறது வரும். சில இடங்கள்ல ஓம உறுப்புகள் வரும், வெளிப்பட்டு வந்துடும், உள்ள போய் மறைஞ்சிருக்காது, அப்படியே ஓப்பனாக வெளிப்பட்டு வந்துடும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எழுவாய் தொடர். தொகாநிலை தொடர்களில் ஃபர்ஸ்ட் டாபிக் எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் அப்படின்னா எழுவாய்னா நம்ம என்னன்றதை பார்த்துட்டோம். ஒன்று அந்த சொற்றொடரில் இருக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய நபராக இருக்கணும், இல்லை பொருளாக இருக்கணும். இப்படி இருந்தால் என்ன சொல்லுவோம், அவங்கள எழுவாய்னு சொல்லுவோம். எழுவாய் தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எழுவாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயனிலை பெயராவோ இல்லை வினையாவோ இல்லை வினாவாக்கியமாவோ இருந்துச்சு அப்படின்னா அதை எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? எழுவாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பயனிலை ஒரு பெயராவோ வினையாவோ வினாவாவோ இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறோம், எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்னன்றது புரிஞ்சிருச்சு அப்படி இல்லை, அதில் டவுட் இல்லைல்ல. ஸோ எழுவாய் தொடர்னு வரும்போது முதல்ல எழுவாய் இருக்கும், எழுவாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பயனிலை ஒன்று பெயரை குறிக்கிறதாவோ இல்லை வினையை குறிக்கிறதாவோ வினாவை குறிக்கிறதாவோ இருந்துச்சு அப்படின்னா அதை எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்களேன், இனியன் கவிஞர், காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா, பேருந்து வருமால வருமா, பேருந்து அப்படிங்கிறது என்ன, அது ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி இருக்கு, அதனால அதை எழுவாய் அப்படின்னு சொல்றோம். வருமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வர்றது, செயலை தான் குறிக்குது. ஸோ பேருந்து செய்யக்கூடிய செயல் தான். ஸோ அதனால அது என்னதான்
பயனிலை தான். அந்த பயனிலை எப்படி முடிச்சிருக்காங்க, வருமா அப்படின்ற கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருக்காங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா எழுவாய் தொடர். அடுத்து பாருங்க, காவிரி பாய்ந்தது அப்படின்னு இருக்கு. காவிரிங்கிறது நதி, அந்த நதி தான் என்னவா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எழுவாயா இருக்கு. அதோடைய செயல் தான் என்ன இருக்கு, பாஞ்சு வரக்கூடிய அதோடைய செயல். அப்ப இது வந்து பயனிலை. இந்த பயனிலை எதை குறிக்கிற மாதிரி இருக்கு, அது செய்யக்கூடிய ஒரு செயலை குறிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வினை. அடுத்து பாருங்க, இனியன் கவிஞர். இனியன் அப்படிங்கக்கூடிய அந்த நபர் தான் எழுவாய். அவர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவருக்கு கவிஞர் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர். ஏற்கனவே சொல்லிட்டோம், பயனிலை அப்படிங்கக்கூடியது அந்த எழுவாய் செய்யக்கூடிய செயலா இருக்கலாம், இல்லது எழுவாய் என்னவா இருக்காரு அப்படிங்கிறத குறிக்கிறதாவும் இருக்கலாம். இது ரெண்டையுமே என்னன்னு சொல்லுவோம், பயனிலைன்னு சொல்லுவோம். பயனிலை அப்படிங்கிறது எழுவாய் செய்யக்கூடிய செயலை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். அப்படி இல்லாட்டா அந்த எழுவாய் என்னவா இருக்காரு அப்படிங்கிறத குறிக்கிறதும் என்னதான், பயனிலை தான். ஸோ அந்த கவிஞர் அப்படிங்கிறது, இனியன் அப்படிங்கிறது கவிஞராக இருக்காருன்னு சொல்றாங்க. அந்த கவிஞர் அப்படிங்கிறது இந்த இடத்துல பயனிலை. அந்த கவிஞர் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லலாம், பெயர்னு சொல்லலாமா, பெயருங்கிற கேட்டகரிக்கில் வருமா. ஸோ இந்த மாதிரி எழுவாய்க்கு பக்கத்தில் ஒரு வரக்கூடிய பயனிலை பெயராவோ வினையாவோ வினாவாவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த தொடரை எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? இதுல எல்லாம் எதுலையுமே என்ன வரல, இந்த மீனிங் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நடுவில் நம்ம எந்த வார்த்தையும் என்ன பண்ணல, உள்ள சேர்க்கல பண்ணல. அதனால என்ன பண்ணல அப்படின்னா இது தொகை அப்படிங்கிற கேட்டகரிக்கு வரல, தொடர் அப்படிங்கக்கூடிய இந்த கேட்டகரிக்குள்ள வருது. தொகைநிலை, அதாவது தொகைநிலை அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரல, தொகாநிலை அப்படிங்கக்கூடிய இந்த கேட்டகரிக்குள்ள வருது. கிளியரா? ஏன்னா உள்ள எந்த உறுப்புகளும் போட வேண்டிய அவசியம் இல்லை. எழுவாயும் பயனிலையும் அப்படியே செய்து நமக்கு என்ன பண்ணுது, மீனிங்கை கொடுக்குது. ஸோ இதுதான் எழுவாய் தொடர். எழுவாய் தொடரில் ஏதாவது டவுட்டு? நெக்ஸ்ட் பாருங்க, விழித்தொடர். விழித்தொடர் அப்படிங்கன்னா பேர்ல இருக்கு. விழி அப்படின்னா ஒருத்தவங்களை அழைக்கிறது கூப்பிடுறதுன்னு அர்த்தம். அழைக்கிறது கூப்பிடுறது அப்படின்னு தான் அர்த்தம். விழி அப்படின்னா தமிழ் சொல், கூப்பிடுறது அழைக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். எட்டாம் வேற்றுமை அப்படிங்கிறத விழி வேற்றுமை அப்படின்னு தானே சொல்லுவோம். எட்டாம் வேற்றுமைங்கிறத விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். அதுக்கு எட்டாம் வேற்றுமைக்கு வேற்றுமை உருபுகள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ அதிலே வந்து இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம பேசும்போது வந்து அம்மா அப்பான்னு சொல்லி பக்கத்துலேருந்து பேசுவோம். தூரத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா கூப்பிடும்போது அம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், இழுத்து கூப்பிடுறோம்ல. கூப்பிடும்போது அப்படி தானே கூப்பிடுவோம். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கவங்க, அவங்க பேசும்போது அவங்கள அம்மா கூட இருந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அம்மா அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசும்போது அம்மான்னு தான் பயன்படுத்துவோம். அவங்களே தூரத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா கூப்பிடும்போது என்ன பண்ணுவோம், அம்மானு இழுத்து தானே கூப்பிடுவோம். இங்கேருந்து இருந்தால் அங்கே தூரமாக கூப்பிடும்போது என்ன பண்ணுவோம், இழுத்து தானே கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த மாதிரி இழுத்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து விழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களை கூப்பிட்டு அந்த மாதிரி விழித்து ஒருத்தவங்களை அந்த மாதிரி இழுத்து கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து விழித்தொடர். புரியுதா? அவங்களை ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்லி சொன்னோம் அப்படின்னா, அப்படி கூப்பிட்டு அவங்களை ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்லி சொன்னாங்க. ஸ்கூல்ல எல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கும் போது வந்து எல்லாரையும் வந்து ஸ்டடி பீரியடில் வந்து 100 பேர் இருக்க கிளாஸில் படிக்க சொல்லிட்டு ஸ்டாஃப் வந்து அப்படியே பின்னாடி நின்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம படிக்கிறது வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம படிக்கிறோன்னு புக்கு கீழே வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம படிக்கலைங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பேரை சொல்லி என்ன பண்ணுவாங்க, படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. உங்கள் பேரை சொல்லி என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. கிருஷ்ணா ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணா படி, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே, கிருஷ்ணா படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, உங்களை கேட்குறாங்களா, புரியுதா அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களை விழித்து ஒரு வேலையை செய்ய சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க பயன்படுத்தக்கூடிய தொடர் என்ன அப்படின்னா விழித்தொடர். விழித்தொடர்னா என்னன்றது புரியுதா? ஒருத்தவங்களை கூப்பிட்டு சத்தமாக கூப்பிட்டு அவங்கள இதை செய்ய அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி சொன்னோம் அப்படின்னா, ஒரு வினையை செய்ய சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதை விழித்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும், வினைமுற்று அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். வினைமுற்று அப்படின்னா ஒரு செய்யக்கூடிய செயல் வந்து முற்று பெற்றிருந்துச்சு அப்படின்னா அது வினைமுற்றுன்னு சொல்லுவோம். இதுக்கும் காலத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இறந்த கால வினைமுற்றும் இருக்குது, எதிர்கால வினைமுற்றும் இருக்குது, கடந்த கால வினைமுற்றும் இருக்குது, எல்லாமே இருக்குது. எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம்னு சொல்லி எல்லாத்துலேயுமே என்ன வரும் அப்படின்னா வினைமுற்றுங்கிறது வரும். வினைமுற்று முடிஞ்சிருச்சே அப்படின்னா எல்லாமே கடந்த காலத்தில் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நினச்சிக்க கூடாது. இந்த செயல் வந்து கொடுத்துருக்கக்கூடிய வினை வந்து எழுதும்போது முற்று பெற்ற மாதிரி எழுதணும் அப்படின்னா அது வந்து வினைமுற்றில் வரும். இப்போது அதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, பாடினாள் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பாருங்களேன், பாடினாள் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா வினை வந்து முற்று பெற்றுச்சு. அவள் பாடுனா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இப்போ இதே விஷயத்த அவள் பாடுகின்றாள் அப்படின்னு எழுதினாலும் அது என்னதான், வினை முற்று பெற்றதா. அதை பாடுறது தான் இந்த இடத்துல வினை. அதை முடிஞ்ச மாதிரி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அது வினை முற்று. முடியாத மாதிரி பாதிலே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது எச்சம். புரியுதா? எச்சத்துக்கும் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம். இப்போ கேட்ட அப்படின்னு இருக்குது இல்லையா, ஸோ இப்போ கேட்ட அப்படிங்கிறது வந்து என்னன்னா எச்சம் அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வரும். புரியுதா? கேட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம், அதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி, இல்லை ஃபியூச்சரில் செய்வேங்கிற மாதிரி அந்த வினைக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு வார்த்தையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வினை முற்றுங்கிறது கீழே வந்துடும். அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் பாதிலே தொங்குற மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா அது எச்சம் அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில் வந்துடும். இப்போ பாடினாள் அப்படின்னா அவள் பாடுனா அப்படிங்கக்கூடிய அந்த செயல் என்ன பண்ணிட்டாங்க, எழுதி முடிச்சுட்டாங்க. இது பாடுகின்றாள்னு எழுதினாலும் சரிதான், அதுவும் வினைமுற்று அப்படிங்கக்கூடிய கேட்டகரி கீழே தான் வரும். புரியுதா?
ஸோ இப்போ அதை பாருங்களேன், அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த வினைமுற்று எப்படி இருக்கணும் அப்படின்னா தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய இந்த வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று ஆகும். இப்போ இந்த இதை வந்து கண்ணகி பாடினாள் அப்படின்னு எழுதாம பாடினாள் கண்ணகி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதி முடிச்சிருக்காங்க. இந்த வினைமுற்று தொடர் அப்படிங்கிறது என்ன, ஒரு வினைமுற்றுன்னு என்னன்றது புரிஞ்சிருச்சு இல்லை? செய்யக்கூடிய வினை அதை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா முடிக்கிற மாதிரி நம்ம எழுதியிருக்கணும். எடுக்கும் போதே பாதியிலே நிற்கிற மாதிரி எழுதக்கூடாது, முடிக்கிற மாதிரி எழுதணும். இதுக்கும் காலத்துக்கு சம்மந்தம் இல்லை. இதில் வந்து இறந்த கால வினைமுற்று இருக்குது, எதிர்கால வினைமுற்று இருக்குது, நிகழ்கால வினைமுற்று இருக்குது. வினைமுற்றுல மொத்தம் 3 டைப் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் வரும். ஸோ அதனால வினைமுற்று அப்படிங்கிறது காலத்தை வச்சு டிசைட் பண்ணுறது கிடையாது. முடிஞ்சு போனது மட்டும்தான் வினைமுற்றுன்ற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. டென்ஸுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு வினை, அந்த வினையை வந்து முடிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். அப்படி எழுதியிருந்தா அதை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வினைமுற்று பின்னாடி வந்து அந்த சென்டென்ஸை முடிக்காம முன்னாடி வந்து அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெயர் சொல் 6 பெயர்ல 6 வகை பெயர்லாம் அந்த இது சொல்லுவோம்ல காலம் இடம் சினை அப்படின்னு சொல்லி அந்த பெயர் சொல்ல 6 டைப் இருக்கும். அந்த 6 டைப்ல எந்த பெயர் சொல் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும் அப்படின்னா வினைமுற்றுங்கிறது வந்திருக்கும். இந்த பெயர் சொல் வந்து வினைமுற்று வராம வினைமுற்று வந்து அதுக்கப்புறம் அந்த 6 கேட்டகரியில இருக்க ஏதாவது ஒரு பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா அது வினைமுற்று தொடர்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ இது கண்ணகி அப்படிங்கக்கூடியது பெயர் சொல், அதுக்கு கீழே தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்ணகி அப்படிங்கிறது ஒரு பெயர் தான், பெயர் சொல், அதுக்கு கீழே தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது வரும். ஸோ பாடினாள் அப்படிங்கிறது வினைமுற்று, வினைமுற்று வந்து அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு அப்படின்னா பெயர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா வினைமுற்று தொடர்னு சொல்றாங்க. வினைமுற்றுனா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். வினைமுற்று வந்து அதுக்கப்புறமா அந்த பெயர் சொல்ல இருக்கக்கூடிய 6 கேட்டகரியில் ஏதாவது ஒன்று வந்துருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம், வினைமுற்று தொடர்னு சொல்லுவோம். புரியுதா? வினைமுற்று தொடர்னா என்னென்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பெயரச்ச தொடர். பெயரச்சம் வினையச்சம் இது 2 பார்க்கறதுக்கு முன்னாடி எச்சம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எப்படி ஒரு செயலில் வந்து முடிக்கிற மாதிரி எழுதணும்னா அது வந்து வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி முடிக்காம பாதிலே விடுற மாதிரி எழுதணும் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க முடிச்சிருக்காங்க. இப்போ இதே விஷயத்த அவங்க கேட்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை கேட்டுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி இல்லை கேட்பாள் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த வார்த்தை கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஆனால் அவங்க அதை கம்ப்ளீட்டே பண்ணாத மாதிரி முடிச்சிருக்காங்க. மாதிரி கேட்ட அப்படின்னு முடிச்சிருக்காங்க. கேட்டா இல்லை கேட்டுக்கிட்டு இருக்கா இல்லை கேட்பா அப்படிங்கிற மாதிரி நான் முடிச்சிருந்தேன்னா அந்த வார்த்தை என்னவாயிருக்கு, எனக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். நான் இந்த மாதிரி எந்த காலத்துக்குள்ளேயும் கொண்டு போகாமல் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் கேட்ட அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்கறது அப்படிங்கிறது என்ன, முதல்ல ஒரு வினை, ஒரு செயல் தானே. கேட்கறதுங்கிறது என்னன்னா வினை தான், ஒரு சொல்ல ஒரு வினை தான், ஒரு செயல் தானே. கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு வினை தான், நடக்கிறங்கிறது ஒரு வினை தான், ஆடுறேன் பாடுறேன் சிரிக்கிறேன் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே என்னதான், நான் என்னுடைய ஆக்ஷன்ஸை குறிக்கிறது தான், எல்லாமே ஒரு வினை தான். ஸோ இந்த வினையை வந்து பாதியிலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முடிக்காம நிறுத்திருக்காங்க. ஒரு வினையை பாதியிலே முடிக்காம நிறுத்திருக்கும் போது அந்த எச்சம் உருவாகுது. அந்த உருவான எச்சத்துக்கு பின்னாடி பக்கத்தில் வந்து முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்சம். முற்றுப்பெறாத அந்த எச்சத்துக்கு பின்னாடி ஒரு பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா அது பெயரச்சம். முதல்ல எச்சம்னா என்னன்னு தெரியணும். ஒரு வர்பு, ஒரு செயல் வந்து முழுமை அடைஞ்ச மாதிரி எழுதிட்டாங்க அப்படின்னா அது வினைமுற்றா மாறிடும். அதே ஒரு செயல் முழுமை அடையாத மாதிரி பாதிலே நிறுத்தின மாதிரி எழுதிட்டாங்கன்னா அது எச்சம் அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில வந்துடும். அந்த எச்சம்ல எது பெயரச்சம் எது வினையச்சம் அப்படின்னா அந்த எச்சத்தை தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பார்க்கணும். அது பெயர் சொல்ல குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருந்துச்சுன்னா அந்த எச்சம் பெயரச்சமா மாறிடும். அதே எச்சத்துக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை ஒரு செயலை குறிக்கக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா அது வினையச்சமா மாறிடும். புரியுதா? ஸோ இதுதான் பெயரச்சத்தொடர் வினையச்சத்தொடர். பெயரச்சத்தொடர் வினையச்சத்தொடர் டவுட் இல்லைல்ல. இதை பாருங்களேன், கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கு. கேட்ட அப்படிங்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகலை, அந்த வர்பை அந்த செயலை வந்து என்ன பண்ணல அப்படின்னா அவங்க முடிக்கல, பாதிலே விட்டுட்டு போயிட்டாங்க, அது ஒரு எச்சம். அதுக்கப்புறம் பாடல் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்திருக்கு. இது பெயர் சொல்ல இருக்கக்கூடிய தொழில் அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில பாடல் அப்படிங்கிறது வரும். ஸோ இது பெயர் சொல்லுக்கு கீழே வருது. அப்போ ஒரு எச்சத்தை எதை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, பெயர் சொல்ல வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதனால அது என்ன, பெயரச்ச தொடர். கீழே பாருங்க, பாடி மகிழ்ந்தனர் அப்படின்னு இருக்கு. பாடி அப்படிங்கிறது பாடுதல், பாடுனா இல்ல பாடிட்டு இருக்கா பாடுவா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணல அப்படின்னா அவங்க முடிக்கல, பாடி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இது ஒரு எச்சம். இந்த எச்சத்தை எதை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, மகிழ்ந்தனர் அப்படின்னா அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அது அவங்களுடைய வினை, அவங்க செய்யக்கூடிய செயலை குறிக்குது. அப்பனா அதை எதை வச்சு கம்ப்ளீட் பண்ணல, அவங்க பெயர் சொல்ல எதையும் வச்சு கம்ப்ளீட் பண்ணல. எதை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஒரு வினையை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு எச்சத்தை வினையை வச்சு கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா அது வினையச்சத்தொடர். புரிஞ்சுதா? ஸோ பாடி மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது வினை எச்சத்தொடர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடர் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை பார்த்தோம் இல்லையா, 2லேருந்து அந்த 7 வரைக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை தொகையில என்னென்ன உறுப்புகள்லாம் வரும்னு பார்த்தோம் இல்லையா, அந்த உறுப்புகள்லாம் மறைஞ்சு வந்தா வேற்றுமை தொகை, வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா வேற்றுமை தொடர். புரிஞ்சுதா? தொகை அப்படின்னாலே மறைஞ்சு வரும், தொகை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே வெளிப்பட்டு வரும். ஸோ இதில் பாருங்க,
எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? கட்டுரையை படித்தால். ஐ அப்படிங்கக்கூடிய இரண்டாம் வேற்றுமை உருவு என்ன வந்திருக்கு? வெளிப்பட்டு வந்திருக்கு. ஸோ அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கீழே பாருங்க, அன்பால் கட்டினார் அப்படின்னு இருக்கு. ஆள் அப்படிங்கக்கூடிய வேற்றுமை உருவு என்ன இருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது என்ன? மூன்றாம் வேற்றுமை தொடர். ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவு தானே. ஸோ அதனால இது மூன்றாம் வேற்றுமை தொடர் அப்படி கீழே வந்துடும். அறிஞருக்கு பொன்னாடை. கூ அப்படிங்கக்கூடிய வார்த்தை வெளிப்பட்டு வந்திருக்கு. ஸோ அதனால இது கூங்கிறது நான்காம் வேற்றுமை உருவு, அது வெளிப்பட்டு வந்திருக்கிறதால நான்காம் வேற்றுமை தொடர். கிளியரா இருக்கா? ஸோ வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். அதே வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட்டு வந்துச்சுன்னா தொகாநிலை தொடர்ல வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இடைச்சொல் தொடர். இடைச்சொல் தொடர். ஸோ இடைச்சொல்ல தொகையில் பார்க்கும்போது அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு இடைச்சொல்லை மட்டும் பார்த்தோம். அந்த வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்? உம்மை தொகை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த இடைச்சொல் இல்லாமல் இன்னும் நிறைய இடைச்சொல்கள் உங்களுக்கு இருக்கும். உடன், கூட, ஓ, ஏ, இந்த மாதிரி என்ன இருக்குன்னா இடைச்சொற்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இடைச்சொல் அப்படிங்கிறது என்னன்னா தனிப்பட்டு நின்று உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வெளிப்பட்டு வராது. இந்த உடன், கூட, ஏ, ஓ அப்படிங்கிற வார்த்தை, மற்றுங்கிற வார்த்தை இதெல்லாம் என்ன பண்ணாது அப்படின்னா இடைச்சொற்கள். இதெல்லாம் தனியாக ஒரு சென்டென்ஸ்குள்ளே வராது. எப்படி தான் வரும் அப்படின்னா பெயர் சொல்லோடையோ இல்லை வினைச்சொல்லோடையோ ஒட்டினபடி தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது வரும். பெயர் சொல்லோடையோ வினைச்சொல்லோடையோ ஒட்டி அதுக்கான ஒரு பொருளை என்ன பண்ணும் அப்படின்னா சிறப்பாக விளக்கி கொடுக்கும். இப்போ இதில் பாருங்களேன், ஒன்று அப்படிங்கிற வார்த்தை, இந்த மற்ற அப்படிங்கிறது இடைச்சொல். இதை எடுத்துட்டா வெறும் ஒன்று அப்படிங்கிற மட்டும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு பெயர் சொல் மட்டும் இருக்கு. ஒன்று அப்படிங்கக்கூடியது ஒரு பெயர் சொல். அது ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ஒன்னே ஒன்று இருக்கு, அதை மட்டும் குறிப்பிடுறதுக்காக ஒன்றுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால என்னால் என்ன பண்ண முடியல? பொருளை சரியா எடுக்க முடியல. நான் அந்த இடத்துல மற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டேன்னா இதுக்கான மீனிங் என்ன ஆகுது? மற்றொன்று அப்படின்னு சொல்லி மாறுது. அப்போ இது ஒரு நபரை குறிக்கல, ஏதோ ஒரு பொருளை குறிக்குது. புரியுதா? மற்ற ஒரு நபராக இருந்ததுன்னா இது என்னன்னு வந்திருக்கும்? மற்றொருவர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். மற்றொன்று அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கும்போது என்ன ஆகுது? மற்றுங்கிற வார்த்தை அங்கே சேர்த்தோன்னே ஏதோ ஒரு பொருளை பற்றி தான் அங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகுது? விளங்குது. ஸோ இடைச்சொல் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா தனிப்பட்ட முறையில் தனியாக என்ன பண்ணாது அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் வராது. பெயர் சொல்லோடைய வினைச்சொல்லோடைய சேர்ந்து தான் வரும். அது சேர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற அந்த வார்த்தையை இன்னும் விளக்கி சொல்றதுக்காக தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடைச்சொல் அப்படிங்கிறது வரும். அந்த இடைச்சொல்லை பயன்படுத்துறதுக்கான ரீசனே அந்த இடத்துல அந்த இடைச்சொல்லை சேர்த்தோம்னா அந்த வாக்கியமோ அந்த சொற்றொடரோ நமக்கு இன்னும் தெளிவாக விளங்கும், தெளிவாக புரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடைச்சொல்லை பயன்படுத்துவாங்க. இது எப்போதும் தனித்து வராது, பெயர் சொல்லோடைய வினைச்சொல்லோடையோ சேர்ந்து தான் வரும். இடைச்சொல்லுக்கும் நிறைய லிஸ்ட் இருக்கு, எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஸ்கூல் புக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா படிச்சிருங்க. ஸோ இதை மற்றொன்று பொறுத்த வரைக்கும் மற்ற கூட்டல் ஒன்று அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். மற்ற அப்படிங்கக்கூடிய வார்த்தை வெளிப்பட்டு வந்திருக்கு. சோ இடைச்சொல் தொடர். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க உரிச்சொல் தொடர். அதே மாதிரி தான் உரிச்சொற்கள் வரது. உரிச்சொற்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணாது அப்படின்னா தனித்து உங்களுக்கு வராது. தனித்து பொருள் தராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல தனித்து சென்டென்ஸ்ல எல்லாம் வராது. இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லோடையோ வினைச்சொல்லோடையோ சேர்ந்து தான் வரும். இதுல அந்த இடைச்சொல் அப்படிங்கிறது பெயர் சொல்லோடையோ வினைச்சொல்லோடையோ சேர்ந்து வரும்போது அதுக்கு உங்களுக்கு தெளிவான பொருளை கொடுக்குது. பெயர் சொல்லுக்கோ வினைச்சொல்லுக்கோ தெளிவான பொருளை கொடுக்கறதுக்கு இடைச்சொல்லை என்ன பண்றோம் அப்படின்னா பயன்படுத்துறோம். உரிச்சொல்லை எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா அந்த பெயர் சொல்லியோ வினைச்சொல்லியோ சிறப்புப்படுத்தி கூறுறதுக்காக, இல்ல அதை பத்தி பேசுறதுக்காக, அதோடைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை உங்களுக்கு வெளியில காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா உரிச்சொல் தொடரை பயன்படுத்துவாங்க, உரிச்சொற்களை பயன்படுத்துவாங்க. புரியுதா? இடைச்சொல்ல பயன்படுத்துறதுக்கான ரீசன் பெயர் சொல்லையோ வினைச்சொல்லையோ விளக்கி காட்டுறதுக்கு, இதுதான் இதோடைய பொருள் அப்படிங்கிற மாதிரி விளக்கி காட்டுறதுக்காக இடைச்சொல் பயன்படுது. உரிச்சொல் அப்படிங்கிறது அதை இன்னும் சிறப்பிச்சு கூறுறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா உரிச்சொற்களை என்ன பண்றாங்க பயன்படுத்துறாங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு நிறைய வரும். சால, உரு, தவ, நனி, கூர், களி, இந்த மாதிரி என்ன வரும் அப்படின்னா உரிச்சொற்கள் உங்களுக்கு நிறைய வரும். சாலனா சிறப்பு மிக்க அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ல, உருனா உறுதியான, தவனா தவறு, நனினா பெரிய அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், கூர்னா கூர்மையான இல்ல சிறப்பான, கழினா ஒதுக்குறது நீக்கிறது அந்த மாதிரி மீனிங்ல வரும். எந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உரிச்சொற்களை பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த உரிச்சொற்கள் வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லலாம். சால சிறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சால அப்படிங்கக்கூடிய வார்த்தை என்ன இருக்கு? வெளிப்பட்டு வந்திருக்கு. ஸோ ஒரு உரிச்சொல் வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா அதை உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இடைச்சொல் வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உரிச்சொல் வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா இருக்கா? டவுட் இல்லையே? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுக்கு தொடர். அடுத்து என்ன அப்படின்னா அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதை அந்த ஒரு அதிர்ச்சியில் என்ன பண்ணுவோம்னா அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவோம்ல, அதுதான் அடுக்கு தொடர் அப்படிங்கிறது. இல்லை ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள வரவேற்கிறதுக்கு சும்மாவே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போனீங்க அப்படின்னா வெளியில் போர்டு வைக்கும் போது
வருக 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 அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. வெறும் வருக அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. ஸோ ஒரே வார்த்தையை 2-3 தடவை 4-5 தடவைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்னன்னா அடுக்கு தொடர். இந்த அடுக்கு தொடரில் வந்து வார்த்தைகளுக்கு இடையில வந்து கேப் இருக்கும். வார்த்தைகளுக்கு இடையில என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் கேப் இருக்கும். தனித்தனியாக பிரித்தாலும் பொருள் வரும். வருகனாலும் பொருள் இருக்கும், வருகனாலும் பொருள் இருக்கும், வருகனாலும் பொருள் இருக்கும். தனித்தனியாக இருக்கும், இடையில கேப் இருக்கும். அந்த வார்த்தையை தனியாக பிரித்து எழுதணும் அப்படின்னா அதில் பொருளும் நமக்கு இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர். அதே மாதிரி 2க்கும் மேற்பட்ட முறையில் வந்து எத்தனை முறை வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது அடுக்கு தொடர்ங்க வரலாம். இன்னொரு 4-5 தடவை கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எழுதலாம். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுக்கு தொடர். இதே மாதிரி இரட்டை கிளவின்னு ஒன்று இருக்கும். அது வரும்போது எப்படி இருக்கும்னா தட அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நடுவில் என்ன இருக்காது, கேப் இருக்காது. சேர்த்தபடி தான் என்ன பண்ணிப்பாங்கன்னு எழுதியிருப்பாங்க. பிரித்தோம் அப்படின்னா பொருள் இருக்காது. இரட்டை கிளவியில் பிரித்தோம் அப்படின்னா பொருள் இருக்காது. சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வரும். 2 வார்த்தை தான் சேர்ந்து வரும். 2 தடவை தான் என்ன பண்ண அப்படின்னா சேர்த்து எழுத முடியும். நிறைய தடவை என்ன பண்ண முடியாதுன்னா அடுக்கு தொடர் மாதிரி சேர்த்து எழுத முடியாது. ஸோ அதை தான் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அடுக்கு தொடர் வந்து ஒரு இடத்துல வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர் இப்படி தான் வரும். ஸோ இதில் வெளிப்பட்டு வரதெல்லாம் இல்லை. ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா அடுக்கு தொடர், தொகாநிலை தொடருக்கு கீழே வந்துடும். ஸோ இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது, கூட்டுநிலை பெயரச்சம். கூட்டுநிலை பெயரச்சம் அப்படின்னா 2 அதாவது 1க்கு மேற்பட்ட எச்சங்கள் வந்து அதை வந்து ஒரு பெயர் சொல்ல வச்சு ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை கூட்டு பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கேட்க வேண்டிய பாடல். பாடல் அப்படிங்கக்கூடியது ஒரு பெயர் சொல். இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, கேட்க வேண்டியக்கூடிய 2 விதமான எச்சங்கள் வந்து என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு இடம் பெற்றிருக்கு. அடுத்தது பாருங்க, சொல்ல தக்க செய்தி அப்படின்றது. சொல்ல தக்க அப்படிங்கக்கூடிய 2 எச்சங்கள் வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு என்ன வந்திருக்கு, ஒரு பெயர் சொல் வந்திருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட்டுநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பறந்து சென்ற மயில் அப்படின்னு இருக்கு, பறந்து சென்ற மயில் அப்படின்னு இருக்கு. வந்து நின்ற முருகன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். வந்து நின்ற அப்படின்னு சொல்லி வருது, முருகன் அப்படின்னு வருது. ஸோ ஒரு பெயர் சொல் அதுக்கு முன்னாடி 1க்கு மேற்பட்ட எச்சங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை கூட்டுநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதில் எதுவும் இல்லை. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதில் தொகாநிலை தொடர்களில்? டவுட்ஸ் இல்லையே, கிளியராக இருக்கீங்களா? ஸோ தொகாநிலை தொடர்களில் 6 வரும். இதில் வந்து என்னென்னா தொகை அப்படின்னா வெளிப்பட்டு, தொகை அப்படின்னா மறைஞ்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, தொகை அப்படின்னா தொகைன்னா பணம் இல்லையா, பணத்தை வந்து எப்போதும் என்ன பண்ணுவோம், மறைச்சு தான் வைப்போம். அதை என்ன பண்ண மாட்டாங்க, கையில் எடுத்துட்டு வெளிப்படையாக சுத்த மாட்டாங்க யாரும், எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, மறைச்சு தான் வைப்பாங்க. ஸோ தொகைனா மறைஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உறுப்புகள் வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது தொகைநிலை தொடர்ங்கிற கேட்டகரியில் வரும். அதில் ஒரு 6 டைப் பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தது வந்து என்ன அப்படின்னா தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடரில் அதில் வந்து ஒரு 6 கேட்டகரி வந்து வருது. ஸோ ஒன்று வெளிப்பட்டு வரும், இல்லாட்டா அந்த எழுவாய்க்கும் பயனிலைக்கு இடையில எந்த ஒரு வார்த்தையுடைய சேகரத்துக்கும் அவசியம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது கீழே என்னென்னலாம் டைப்ஸ் வருமோ அது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இதில் எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல, கிளியராக இருக்கா? ஓகே, தேங்க்யூப்பா.